ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் வித் ரம்யா vlogs. இன்னைக்கு நம்ம vlogல ரொம்ப ஹெல்த்தியான அதே டைமில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். காராமணி வச்சு வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். காராமணி, சிவப்பு காராமணி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது வந்து 3 to 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லிச்செடி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு சோம்பு சின்ன ஸ்பூன்ட்ட 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டளவு. பச்சை மிளகாய் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த 1/4 கிலோவுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1/4 கிலோ காராமணி இருக்குது. நான் என்னோட மிக்சியில் 2 தடவை 2ஆக பிரித்து நான் போட்டு அரைச்சி காட்டுறேன். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு காராமணி இதில் பாதி எடுத்துக்கிறேன். பாதி அளவு காராமணி எடுத்துகிட்டு இந்த சோம்பு, இஞ்சி இது 2ஐயும் நான் போட்டுறேன். இது கூடவே பச்சை மிளகா. நான் வந்து கிட்ஸுக்கு செய்கிறதா இருந்தேன்னா ஒரு பச்சை மிளகாவில் சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு பாதி தான் போடுவேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் அதில் பாதி பச்சை மிளகா இதுக்குள்ளே போட்டுறேன். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கிறணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கடலைப்பருப்பு வடைலாம் செய்வோம்ல, பருப்பு வடை, அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். ஒன்று முழுசாக கிடந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஆனியனை ஆட் பண்ணிக்கிறலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, மல்லிச்செடி நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா நிறையாவே போட்டுக்கோங்க, ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இது கூட உப்பு நான் 1/4 கிலோவுக்கு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் டைம் ரொம்ப விட்டுறாதீங்க. தண்ணி விட்டுச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால டக்குன்னு பொரிச்சிடலாம். பிசைஞ்ச உடனே பொரிச்சிடணும். டிப்பு. ஆமாம். இப்போ நான் கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன கடாய் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஊற்றுவேன். இப்போ இதை உருட்டிக்கிடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. நான் வந்து ரொம்ப பெரிய வடையெல்லாம் போட மாட்டேன். சின்ன வடையாக போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சின்ன சின்னதாக தான் போடுவேன். இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நல்லா தட்டிக்கோங்க. முடிஞ்சளவு நல்லா தகடாவே தட்டிக்கோங்க. இப்போ நம்ம தட்டியாச்சு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆயிலில் போட போகிறேன். இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் உருட்டிட்டு போட்டுக்கோங்க. ஓசை வருதுமோ? வருதா? ஓசை அடங்கணுமா? அப்போ ஆமாம், அடங்கணும் இதுலேயும். இப்போ நம்ம அடுத்தடுத்து பொரிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தகடாக சின்னதாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். பெரிய வடையாக போட்டால் பாப்பா சாப்பிட மாட்டாங்க. குட்டி வடையாக போட்டோம்னா ஓகே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்து சாப்பிட்றாங்க. அதனால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் குட்டி வடையாக தான் போடுறது. ஆமாம், எதுவுமே கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்தோம் அப்படின்னா மூஞ்சில் அடிச்சிரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. குட்டி குட்டியாக கொடுத்தா அடுத்துன்னு ஒரு ஆர்வமாக சாப்பிட்றாங்க. அதனால் என்ன எடுத்தாலும் குட்டியாக தான் ரெடி பண்ணி கொடுக்குறது. மினியேச்சர் மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை. பொன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்கா? ஆமாம், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. அடுத்தடுத்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு போட்ட எல்லாமே வெந்துடும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை அந்த மாதிரி பார்த்து விரட்டி விட்டு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுங்க. ஓகே. இது கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு காராமணி வடையை. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது.
சின்ன சின்னதாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாத்துக்குமே டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைமில் உங்கள் டைமும் சேவ் ஆகும். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.